ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸை பற்றி பார்க்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸுன்றது ஒரு டூல். மனுஷனுக்கு எப்போ உடம்புக்கு வரும்னே தெரியாது. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு எஃபெக்டிவான ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்தால் அந்த பீரியடை நம்ம எஃபெக்ட்லெஸ்ஸாக கிராஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு உடம்புக்கு வர சஃபரிங்கிறது தவிர்க்க முடியாது, ஆனால் ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கிற சஃபரிங்கை நம்ம தவிர்க்கலாம். அதுக்கு நம்ம எஃபெக்டிவாக ஒரு பாலிசி போட்டு வச்சுக்கணும். ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், காமனாக என்னென்ன மித் இருக்குது அதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். நிறைய பேர் சொல்லுவாங்க, புதுசாக ஆரம்பித்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பாலிசி எடு, லோ ப்ரீமியமு, லோ வெயிட்டிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ன்றது எல்ஐசி ப்ரீமியம் மாதிரி கிடையாது. அது வருஷம் வருஷம் ஏறிட்டே தான் இருக்கும். ஏஜ், இன்ஃப்ளேஷன், சப்போஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி லாஸில் போனால் கூடயும் அவங்க ப்ரீமியமை ஏற்றிடுவாங்க. இந்த மாதிரி நியூ ஏஜ் கம்பெனி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீமியம் கம்மியாக தருவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக்கிடுவாங்க. அப்புறம் லோ வெயிட்டிங் பீரியடுன்னு சொல்லுவாங்க. அது எந்த கேரண்டியும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் கிளைமுக்குன்னு போனால் அது அப்ரூவ் ஆகுமா ஆகாதான்றது நம்மளுக்கு தெரியாது. உங்கள் டைரக்ட் டு கஸ்டமர் பேசிஸ்லேயும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மீடியம் மூலியமாக தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இங்கே மிடில் மேனுன்றது இருக்க மாட்டாங்க. இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டர்கிட்ட தான் பேசணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிலேருந்து எல்லாமே இருக்கும். இங்கே நீங்கள் ஒரு ஹெல்த் அட்வைசர்கிட்ட எடுத்தீங்கன்னா நீங்கள் எதாக இருந்தாலும் டேரெக்டாக அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். அவர் கம்பெனியில் பேசி உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட்லலாம் ஹெல்ப் பண்ணுவார். அடுத்த மித்து ஓபிடியும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் கவர் ஆகிற மாதிரி பாலிசி எடுக்க சொல்லுவாங்க. இப்போ ஓபிடி பெனிஃபிட்டுன்றது நம்ம அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம ஜென்ரலாக போய் டாக்டரை செக் பண்ணுறது. அது நம்மளுக்கு மேக்ஸிமமாக எந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஆகாது. இப்போ நீங்கள் அதுவும் சேர்த்து பாலிசியில் எடுக்கும்போது, இப்போ ஒரு பாலிசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 10,000னா ஓபிடி பெனிஃபிட் எடுக்கும்போது அது 15,000 மாறிடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பெனிஃபிட் கொடுத்துட்டு ப்ரீமியம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா மற்ற இன்சூரன்ஸோட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். இப்போ எக்ஸ்ன்ற ஒரு ஆள் பாலிசி எடுக்கிறாரு, அவருக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வேணுன்ற போது அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவரோட ஸ்பௌஸையும் பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் கொண்டு வந்துருவாங்க. அப்புறம் என்னென்னா அது ஃபேமிலி ப்ளோட்டர் பிளானாக மாறிடும். 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா அவருக்கு இருந்தது, இப்போ 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு சேர்ந்து ஒரே அமௌண்ட்டாக மாறிடும். அப்புறம் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் பீரியட் 3 to 4 years வைப்பாங்க. அதனால இவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த பாலிசி போட்டால் தான் 4 வருஷம் கழித்து அவங்க ப்ரெக்னன்சி டைமில் இது யூஸ் ஆகும். எனக்கு கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருக்குது, எனக்கு பர்சனலாக எந்த இன்சூரன்ஸும் தேவையில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ கம்பெனி இன்சூரன்ஸுன்றது ஒரு கேப்போடு வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபேமிலிக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா அவங்க அதை இவங்க தான் மேனேஜ் பண்ணி ஆகணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு வரும்போது என்னால் ஃபர்தராக கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது, நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த பெனிஃபிட் கண்டினியூ ஆகாது. அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக பாலிசியும் எடுக்க முடியாது. கிரிட்டிக்கல் இல்னஸோடு நீங்கள் பாலிசி எடுக்க போகும்போது நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா இது ரிஸ்க்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் பர்சனலாக ஒரு பிளான் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் நிறைய பேர் இப்போது அன்லிமிட்டெட் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 4 லட்ச ரூபா கிளைம் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் 4 லட்ச ரூபா ரீஃபில் பண்ணிடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டைமில் நாங்கள் ரீஃபில் பண்ணுறோன்னு நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. இது ப்ராமிஸ் பண்ணுறத விட நீங்கள் கிளைம்னு போனால் அது ஆகுதா இல்லையான்னு தான் விஷயமே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 1 லட்ச ரூபா கிளைம் ஆகுதுன்னா இனிஷியல் டைமில் அவங்க கொடுத்துருவாங்க. மறுபடியும் ஆகும்போது இல்லை இது ஒரு ரீசனபிள் கிளாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு டாக்டர் பில் 80,000 ரூபா கொடுக்குறாருன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு 80,000 ரூபா ஆகாதுன்னு சொல்லிட்டு இவங்க கிளைமை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் தான் போய் ஃபைட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ட்ரிக் சொல்லுவாங்க, இப்போ டிஃப்ரெண்ட் ஜோனில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரீமியம்ஸ் இருக்கும். மெட்ரோவில் ஒரு மாதிரி இருக்கும், நான் மெட்ரோவில் ஒரு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சென்னையில் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருன்னா நான் மெட்ரோ ஏரியாவில் இருக்கிறவங்கள விட அது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேலைக்காக சென்னை போயிருப்பாங்க, அவங்க நேட்டிவ் இடத்த வச்சு பாலிசி எடுத்துருவாங்க. அங்கே ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால அங்கே ப்ரீமியம் சென்னையோட கம்மியாக இருக்கும். இப்போ ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நிறைய நாள் வசிக்கிறதுனால அவங்க 1 கிளைம் 2 கிளைம் போவாங்க, கம்பெனி பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கோபேமெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க அடுத்த வருஷத்துலேருந்துன்னு சொல்லிடுவாங்க. கோபேமெண்ட்னா என்ன, நான் 1 லட்ச ரூபா நீங்கள் கிளைம் ஆகுதுன்னா 80,000 ரூபா நாங்கள் தரோம், 20,000 ரூபா நீங்கள் போடுங்கன்னு சொல்லி மாற்றிடுவாங்க. ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஒரு இடம், ஆனால் நான் வேறு இடத்துலேருந்து பாலிசி எடுக்கிறது இதுவும் ஒரு சீட்டிங் மாதிரி தான். ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் விஷயம்லாம் பார்க்கணும்னு பார்க்கலாம். நெட்வொர்க் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம பார்க்கணும். கேஷ்லெஸ் இருக்கா,
நான் வந்து ரெகுலராக போகிற ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கணும். நியர்பை ஹாஸ்பிட்டலில் என்னென்னலாம் கேஷ்லெஸ் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டலா, இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ஒரு பாலிசியை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். அப்புறம் நோ ரூம் ரெஸ்ட்ரிக்ஷன். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏசி ரூமுக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. நோ ரூம் ரெஸ்ட்ரிக்ஷன்னா எனி ரூம் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அவைலபிள் இருக்கோ அதை நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ரெடிலி ரூம்ஸ் அவைலபிள் இருக்காது. எங்கள் ஃபேமிலியில் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், அங்கே நார்மல் ரூம் அவைலபிள் இல்லை, பார்த்தீங்கன்னா சூட் ரூம் கொடுத்துட்டாங்க. அதனால நீங்கள் நோ ரூம் ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்திங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி அவைல் பண்ணலாம். அப்புறம் ஒரு இன்சூரரை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அது பார்க்கணும். ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா 90% மேலே கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கணும். ஒரு கம்பெனியோட வால்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்குதுன்னா அது கிளைம் செட்டில்மெண்ட்லேயோ இல்லை அமௌண்ட் செட்டில்மெண்ட்லேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் நம்மளுக்கு ஸ்டாண்டலோன் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உண்டான வித்தியாசத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டலோன்னா அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் ஜாஸ்தி பண்ணுறதுனால ஜாஸ்தி கம்ப்ளைண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஜென்ரல் ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மோட்டர், ஃபயர், ஹெல்த் எல்லாமே பண்ணுவாங்க. அப்போது ஹெல்த்தை விட இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி காட்டும். அதனால் இந்த 2 டிஃப்ரென்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் இன்சூரர். இப்போ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் முதல் 3 வருஷத்தோட அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ என்ன, அமௌண்ட் எவ்வளோ செட்டில் பண்ணியிருக்காங்க, வால்யூம் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஒரு பாலிசியை வந்து டிசைட் பண்ணுவோம். ஏன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கலான நேரத்தில் நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியை தான் நாடுறோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்பகத்தன்மையாக இருக்கிற கம்பெனியாக இருந்து நம்ம ப்ராப்ளம் வந்து அவங்க உடனே சால்வ் பண்ணுற கம்பெனியாக நம்ம செலக்ட் பண்ணுறது தான் நம்மளுக்கு நல்லது. பாலிசியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரரோட வெப்சைட்டில் இருக்கும், இல்லைன்னா IRDA வெப்சைட்லையும் இருக்கும். ஃபைனலி எதுக்கு ஹெல்த் அட்வைசர் தேவைப்படுறாங்க? ஹெல்த் இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ன்றது ஒரு 40-50 பேஜ், அது ஃபுல்லாக இஃப்பு பட்டுன்னு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் இருக்கும். இது வந்து க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் மீடியமில் நம்ம எல்லாம் படித்து நம்ம பாலிசி எடுக்க மாட்டோம். அப்போ ஒரு இன்சூரன்ஸ் அட்வைசர் தான் உங்களுக்கு பாலிசியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் மேடாக ஒரு பாலிசியை வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. நாளைக்கு கிளைம்னு போனாலும் நீங்கள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உங்கள் ஏஜென்ட்டை வந்து அணுகலாம். உங்கள் ஏஜென்ட் ஏதாவது ட்ரபிள்னாலும் கம்பெனியில் பேசி உங்களுக்கு கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸில் ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் நீங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர், என் இமெயில் ஐடி இருக்குது, நீங்கள் என்னை அணுகுங்க. நான் உங்களுக்கு தேவையான பிளான்ஸு இல்லை கைடன்ஸ் வந்து நான் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.